இந்த பெண்கள் எல்லாம் தலையை வடிச்சு சீவி எண்ணெய் வச்சு முழுமுழுன்னு இந்த ஜடையை பின்னல் போட்டு கீழே ஜடை குஞ்சலம் வச்சு அவ்வளோ அழகாக அவங்கள அலங்கரிச்சுப்பாங்க. ஒவ்வொரு செட்டிநாடு அரண்மனையிலையுமே நகைகள் செய்யறதுக்காகவே தனியாக ஒரு ரூமே வச்சுருந்தாங்களாம். அதுக்கு பேர் தங்க அறை. ஸோ அதில் நல்ல தலை சிறந்த கலைநயம் மிக்க பொற்கொள்ளர்களை வச்சு தட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் அந்த குடும்பத்தோட பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குன்னே ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி பல வித நகைகளை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இவங்க ஃபாரின் ட்ரேட்லேருந்து கொண்டு வந்த நிறைய ஜெம் ஸ்டோன்ஸ், மரகதங்கள், மாணிக்கங்கள், முத்து, பவளம் இதை எல்லாமே வச்சு தே பிளேட் அரவுண்ட். அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ தலையிலிருந்து கால் வரைக்கும் நெத்திச்சுட்டி, தலை சாமான், ஜடவில்லை, குஞ்சலம், நத்து, ஜிமிக்கி, மாட்டல், வங்கி, ஒட்டியானம், அட்டிகை, ஆரங்கள், கால் கொலுசு, மெட்டி வரைக்கும் அத்தனையுமே எக்ஸ்க்ளூசிவாக இப்போ வரைக்கும் ஒரு மியூசியமில் வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியாக நிறைய ஆர்னமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தலைக்காகவே தலை சாமான், அதாவது நெத்திச்சுட்டியில் நேரில் மட்டுமே வைக்கக்கூடிய நேர் நெத்திச்சுட்டி, அதுலேயும் பதக்கம் வச்சு ஒரு செயின், இல்லைன்னா பட்டையாக வர்ற மாதிரி ஒரே ஒரு நெத்தி பதக்கம். இதில் 2 பக்கமும் சந்திரனையும் சூரியனையும் பேலன்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக வேர் பண்ணியிருப்பாங்க. தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல உச்சி பிள்ளை, இப்போ ஜடவில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை உச்சி பிள்ளை, ஜடவில்லை ஆர் அம்ச பிள்ளை, இப்படி இதுக்கு பல பேர் இருக்குது. ஸோ இதில் நல்ல சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய 10 பவுன் வரக்கூடிய ஜடவில்லைகளை நிறைய நடுவில் அன்கட் டைமண்ட்ஸ், ரூபீஸ் எல்லாம் வச்சு நகாஸ் ஒர்க்கு கொடுத்து திருகு பில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருகு வர்ற மாதிரி ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணாலே தலையில் ஹேரில் நல்ல சீட் ஆயிரும். இந்த மாதிரி பல விதமான ஜடவில்லைகளை அவங்க வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜடையில் பார்க்க போனால் ஜடை நாகம், ஜடை பட்டைன்னு சொல்லுவாங்க, நாகப்பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ஜடை நாகமில் ஸ்னேக்கோட ஹுட் மேலே இருக்கிற மாதிரியும் அது அப்படியே கீழே கிராஜுவலாக ஒரு கேஸ்கேடாக ஃபால் ஆகி கீழே குஞ்சலமில் முடிகிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு 100 பவுன் கூட வரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குச்சக்கல், கெம்புக்கள் எல்லாம் பதிச்சு ரொம்ப அழகாக மாணிக்கங்களை, மரகதங்களை எல்லாம் அந்த பாம்போட தலையிலேருந்து தொங்க விட்டு நல்ல ஸ்டேட்மெண்ட்டாக அந்த ஆர்னமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போவும் குயின்ஸில் நாங்கள் அந்த மாதிரி ஜடைப்பட்டையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.